சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். ரெவரண்ட் வி. விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகளாக ஃபீபா வானொலியில் பணிபுரிந்து பின்பு சியோன் விசுவாச தேவாலயத்தின் ஸ்தாபகராகவும் மூத்த போதகராகவும் 27 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அதே நேரத்தில் அவர் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்தியாவின் டைரக்டராகவும் 13 ஆண்டுகள் பணியாற்றினார். சியோன் விசுவாச தேவாலயத்தின் மூலம் அவர் ஜீவக்குரல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். தனது நாட்களுக்கு பின் தன் ஊழியங்களை தொடர்ந்து நடத்தும் பொறுப்பை அவர் தனது மகள் ரெவரண்ட் எல்சி டேனியல் மற்றும் அவரது கணவர் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இருவரும் 1996ஆம் ஆண்டு வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 15 ஆண்டுகள் தகப்பனுடைய சபை ஊழியத்தில் உதவி செய்த இவர்கள் 2006ஆம் ஆண்டு ஷேடோ ஆஃப் ஹிஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சர்ச் என்ற சபையை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 2010ஆம் ஆண்டில் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸின் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அதை இலங்கை தேசத்திற்கும் விரிவாக்கினர். 2018ஆம் ஆண்டில் போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் விருப்பத்தின்படியே அவருடைய மறைவுக்கு பின் தற்போது சியோன் விசுவாச தேவாலயம் மற்றும் ஜீவக்குரல் நிகழ்ச்சிகளின் பொறுப்புகளையும் இவ்விருவரும் ஏற்றி நடத்தி வருகின்றனர். Praise the Lord. இந்த காலை வேளையிலே எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். ஓகே, இந்த வாக்கு தத்தத்திலே தேவன் எரேமியாவுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையிலே 4 பாகங்கள் இருக்கிறது. ஆனால் இதை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக என்ன சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை தேவன் எரேமியாவுக்கு கொடுத்தார், அந்த சூழ்நிலையோடு நம்மால் ஒத்து போக முடிகிறதா? Can we find a parallel in our lives to this situation? ஏனென்றால் ஒரு சூழ்நிலைக்கேற்பத்தான் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளுக்கு தேவைப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் பேசினார். ஆகவே இன்றைக்கு எரேமியாவுக்கும் நமக்கும் என்ன ஒப்புமை இருக்கிறது, இது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன சூழ்நிலையிலே ஆண்டவர் இதை எரேமியாவுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை பேசினது நிமித்தமாக, அவன் தேவன் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவித்ததின் நிமித்தமாக அவனுக்கு விரோதமாய் பஸ்கூர் என்பவன் எழும்பி அவனை பிடித்து காவலிலே போட்டு வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே மறுபடியும் அந்த பஸ்கூருக்கு விரோதமாய் தேவன் சொன்ன வார்த்தைகளை அறிவித்த பின்பு எரேமியாவுக்கு இன்னமும் அந்த கலக்கம் தீரல. அவருடைய இருதயம் கலக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. அந்த கலக்கத்தினுடைய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தனி சம்பவம் மட்டுமல்ல, அவன் பல நாட்களாக தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையை, தீர்க்க தரிசனங்களை அவன் அறிவித்து வருகிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவன் சொல்வதை கேட்பதற்கு மனதில்லாமல் தாங்கள் விரும்புவதை எரேமியா தங்களுக்கு பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அங்கே தான் அவர்கள் அவனை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை நாள்தோறும் நிந்திக்கிறார்கள். அவனை ஒரு கேலி பொருளை போல அவன் பேசுகிறதெல்லாவற்றையும் கிண்டலும் கேலியும் செய்து அவனை அவதூறாக பேசி பல விதத்திலே அவனை துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு இருந்த எதிர்ப்பின் தன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இடைவிடாத எதிர்ப்பு, தொடர்ந்து எந்த நேரமும். வாசிங்க சிஸ்டர், எரேமியா 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பாழ்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ரொம்ப அழகா சொல்றாரு, நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு நாள்தோறும் என்னவா இருக்கிறது? நிந்தையும் பரியாசத்திற்கு காரணமாய் மாறி இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, தேவன் உங்களோடு கூட சொல்லி இருக்கிற காரியங்களை கொண்டு நீங்கள் மற்றவர்களோடு பேசும்போதும், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க வாக்குத்தத்தத்தை நான் இதுல நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எனக்காக செய்வார் என்று நீங்க சொல்லும்போது உங்களை நிந்திக்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். உங்களுடைய
நிந்தை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இடைவிடாத நிந்தையை நான் சந்தித்து வருகிறேன், எனக்கு கொஞ்சம் கூட ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு நிந்தையை நான் சந்தித்து வருகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா நீங்க எரேமியா இருந்த இடத்துல தான் நீங்களும் இருக்கிறீங்க. இரண்டாவதாக அவனுடைய எதிர்ப்பை குறித்து நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனம், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். ஓகே, அடுத்தது his opposition was universal. அவனுக்கு இருந்த எதிர்ப்பு எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால் இடைவிடாத எதிர்ப்பு என்று சொன்னேன். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரிடத்திலிருந்தும் எதிர்ப்பு. அவன் சொல்லுகிறான், என்னோடு கூட சமாதானமா இருந்த அனைவரும், எல்லாரும் ஒருத்தர் இல்லாம சமாதானமா இருந்தாங்க, சமாதானமா என்னோடு கூட பேசுற மாதிரி இருக்கு. ஆனா அவன் கூட என்ன செய்யறான், நான் எப்போ தவறி விழுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் அப்படி சொல்வோம் என்று சொன்னால், எனக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி, எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை நான் பார்க்கும் பொழுது எங்க திரும்பினாலும் எல்லாரும் எனக்கு எதிர்த்து நிற்கிறது போலத்தான் இருக்கிறது என்று சொல்வோமானால் நாம் அவனுடைய ஸ்தானத்துல நிச்சயமாய் நிற்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அவனை குறித்து தவறாக பேசுவதற்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எதை வச்சு பேசுறாங்க? ஒரே ஒரு காரியம், அவன் பிரசங்கத்தை கொண்டே அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சில நேரத்தில் மனுஷர் உங்களுக்கு விரோதமாக கை நீட்ட முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் அறிக்கை செய்கிற கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை அநேக போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். ஏனென்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளே தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளும் உலகத்தாரும் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் தான் வருகிறோம். ஏன் காரணம் என்ன? வெளிப்படுத்துகிற விசேஷம் அழகா சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஆனால் பொல்லாப்பை செய்கிறவன் இன்னும் தான் பொல்லாப்பு செய்ய போகிறான். அப்படின்னு சொன்னால் நமக்கும் உலகத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் குறைந்து கொண்டு வரப்போகிறதில்லை, அது நாளுக்கு நாள் இன்னும் அதிகரித்து கொண்டே போக போகிறது. வெளிச்சம் இன்னமும் பிரகாசிக்க போகிறது, அந்தகாரம் இன்னும் அந்தகாரமாய் மாறப்போகிறது. ஆகவே இந்த சூழ்நிலைக்குள் நாம் வர வர எரேமியாவுக்கு இருந்த அதே சூழ்நிலையை தான் நாம் சந்திக்க ஆரம்பிக்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது எரேமியாவின் மூலமாய் தேவன் வார்த்தையை கொடுக்கிறார், பேசுகிறார் என்று சொன்னால் இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? தெய்வீக வெளிப்பாடு கொடுக்கிறார் ஆண்டவர். தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான் நமக்கு அறிவிக்கிறதுக்கு. தீர்க்கதரிசி இல்லைனா தான் பிரச்சனை. தீர்க்கதரிசி இல்லைனா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாது. இங்கேயோ ஆண்டவர் அந்த தெய்வீக வெளிப்பாடுள்ள ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருந்தும் எந்த காரியத்துக்காக அவனை அப்ரிஷியேட் பண்ணணுமோ அப்ரிஷியேட் பண்ணாம என்ன பண்றாங்க? அதே காரியத்துக்காகத்தான் அவனை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உலகத்திற்கு வெளிச்சமாய் நீங்களும் நானும் விதைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சொல்லுகிற வார்த்தை உண்மையே சொல்ல போனால் மனுஷனுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும். எனக்கு ஒரு வழி உண்டு என்று கற்றுக் கொடுக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்களே என்று சொல்லி அவன் உங்களை குறித்து சந்தோஷப்படணும். ஒருவேளை உற்றார் உறவினர் மத்தியில நீங்க போய் கர்த்தர் இருக்கிறார் கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்க, அது நிமித்தமாக உங்களுக்கு எதிர்ப்பு வருதா? கவலைப்படாதீங்க, வேதம் சொல்லுகிறது அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா, அப்படித்தான் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேசுகிறீர்கள், அதுவே உங்களுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்பதற்கு காரணமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பிரச்சனை என்ன என்று சொன்னால், ஏன் இந்த வார்த்தை ஆவியானவர் கொடுத்தார்? அன்றைக்கு எரேமியாவின் நாட்களில் இருந்த மக்களுக்கும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை. அன்னைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? தாங்கள் விரும்புகிறதை சொல்லுகிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? செவி கொடுப்போம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற தீர்க்கதரிசி வந்தா அவருக்கு நாங்க என்ன செய்வோம்? எதிர்த்து நிற்போம்னு சொல்லக்கூடிய நிலைதான் உலகத்திலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவனுடைய எதிர்ப்புக்கு காரணம் என்ன? அவனுடைய எதிர்ப்பின் தன்மையை குறித்து நான் சொன்னேன். ஒன்று, தொடர்ச்சியான ஒரு எதிர்ப்பு அவனுக்கு இருந்தது.
எல்லாராலும் பகைக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஏன் பகைக்கப்பட்டான்? நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் பிரசங்கிக்கிற விதத்தினாலே அவனுக்கு ஒரு எதிர்ப்பு. ஏன்னா அங்க ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ஓகே, இங்க என்ன சொல்லுகிறார்? நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவருடைய பேர்ல, நான் இந்த ஆண்டவருடைய பேரை எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் வம்பு? எதுக்கு மற்றவன்கிட்ட பேசி இந்த வார்த்தையை சொல்றதுனால அவன் நம்மளை பகைக்கிறான் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவன் சொல்றான், என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கிற அக்கினியை போல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த அக்கினி பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறது, உள்ள அடக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவனுடைய உண்மையான மெய்யான ரட்சிப்பை பெற்றவர்களாய் இருந்தால் உங்களுக்குள் இருக்கிற தேவ அக்கினியை உங்களால் அடக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள் தேவன் விதைத்திருக்கிற அவருடைய ரட்சிப்பின் மேன்மை உங்களால் அடக்கி வைக்க முடியாது. நீங்க நினைச்சா கூட உங்க வாயை நீங்க அமைதலா வைக்க முடியாது. கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலருக்கு அறிவிப்பீர்கள். அறிவிப்பதனால எதிர்ப்பு வரத்தான் செய்யும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், the Lord wants us to arise. நாம் எழுந்து அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய எலும்புகளிலே அடைப்பட்டு கிடக்கிற அக்கினியை போல அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய அழைப்பினாலும் நாம் அழைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பற்றி பிடிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மால் அமைதலாக இருக்க முடியாது. அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் பேசுவோம், அவருடைய நாமத்திலே நாம் பேசுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவன் என்ன பேசினான் என்பது தான் அந்த எதிர்ப்புக்கு மூல காரணமாயிருந்தது. என்ன பிரசங்கித்தான்? அவன் பிரசங்கித்தது, நீங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்றீங்க, கலகம் செய்றீங்க, சிறையிருப்பு வருது, சிறையிருப்பு வருது அப்படின்னு சொல்லி எச்சரிப்பின் செய்தியை அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். இன்றைக்கு உலகத்துல நம்ம ரட்சிப்பின் செய்தியை நாம் பேசுகிறோம், அன்பின் செய்தியை நாம் எடுத்துக்கொள்கிறோம், தேவனுடைய அன்பை நாம் அறிவிக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே எங்கே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதோ அங்கே நாம் எச்சரிப்புகளை கொடுக்க வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எச்சரிப்பு கொடுக்க வேண்டியவர்களாயும் நாம் இருக்கிறோம். ஒரு காரியத்தை கண்டு தீர்க்கதரிசிகளை தேவன் அழைக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருத்தனை குறிச்சு இவன் பாவத்தில் இருக்கிறான்னு சொல்லி அவனை நீ கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ செய்யாம போய் அந்த ஆத்துமா தன் பாவத்தில் மரித்தால் என்ன செய்வேன்? அந்த இரத்த பழிய உன் கையில கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்பதை குறித்து நீ கவலைப்படாத. நான் சொன்னது உண்டானால் எனக்கு கீழ்ப்படிவதுதான் மேலான காரியமே தவிர மனுஷனுக்கு நீ பயப்படும் பயத்தின் நிமித்தமாக உன் வாயை அடக்கி வைக்கலாகாது என்று அந்த தீர்க்கதரிசிக்கு மிக அழகாக தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் நமக்கு இதைத்தான் மிக தெளிவாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரை. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஓகே, இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பதாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தை சாட்சியாக
வைத்து கட்டளையிடுகிறதாவது, வெரி சாலம் சார்ஜ், மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆழமான ஒரு கட்டளையை இங்கே பவுல் நமக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், ஜனங்கள் உனக்கு செவி கொடுத்தாலும் செவி கொடுக்காவிட்டாலும், நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நீ அறிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்றாரு, நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு எச்சரிக்கிறேன் உடனே போய் அவங்கள பார்த்து நீ நாசமா போவ, நீ அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தர் திரும்புவதற்கு இடம் கொடுத்திருக்கும் பொழுது திரும்புங்கள் என்ற அன்போடு சாந்தத்தோடு தாழ்மையோடு அங்கே அவர்களுக்கு முன்பதாக பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் என்ன சொல்றாரு? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டியது இதுதான். தேவன் நம்மை சுற்றிலும், ஒருவேளை நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், நாம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாக இருக்கலாம், நம்முடைய சுற்றிலும் இருக்கிற மக்களாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எவர்களை தேவன் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு பேச வேண்டும். Do not be afraid of the opposition that you will face. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசாதன்ற தடை இல்லை, ஆனா தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசினா உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேகராக இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார், டோன்ட் வரி அபவுட் இட். என்னுடைய கட்டளை முக்கியம், அதை நீ கை கொண்டு நட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திண்ணமுள்ளவர்களாகி சுய இச்சைகளின் கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்வார்கள். இன்றைக்கு உலகம் தவறான தேவனற்ற போதகத்தினாலே பற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பதாக மெய்யான வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நீங்கள் உலகத்திற்கு அதை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நான் கடைசி நாட்கள்ல நான் எப்பவுமே சொல்வேன், எதிர்ப்பு மற்றவர்களிடத்திலிருந்து வரப்போவதில்லை. புரியுதா உங்களுக்கு? வெளியிலிருந்து எதிர்ப்பு வரப்போறதில்லை. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கள்ள போதகங்கள் இன்றைக்கு ஜனங்களை உண்மையான ரட்சிப்பை அடைய விடாமல் மாயமானதிலே அவர்களை கொண்டு போகிறது. அதற்கு முன் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையாகிய நாம் எழும்ப வேண்டியவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறவர்களுக்கு அந்த சத்தியத்தை நாம் சத்தியமாக அறிவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நான் ஏன் இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னா நல்லா இருக்குமே, இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதை பத்தி ஏன் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்லணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நாம் தேடினால் நம்முடைய சுகவாழ்வை நாம் தேடவே தேவையில்லை. ஆண்டவர் என்ன செய்வாரு? ரெட்டிப்பா நம்முடைய சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு காரியம், இதுல ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. நான் சொன்னேன், எரேமியாவுக்கு விரோதமா திட்டம் தீட்டினாங்க, எரேமியாவுக்கு விரோதமா அவனை அழிக்கும்படியாக எத்தனையோ காரியங்களை எத்தனம் பண்ணினார்கள். அவனை ஒரு பலவீனமான மனுஷன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனால ஒன்றும் செய்ய முடியாது, அதனால என்ன செய்யறான்? வார்த்தையினால நம்மளை கொல்றான். ஆண்டவர் இப்படி பண்ண போறாரோ அப்படி பண்ண போறாருன்னு மிரட்டுறான் நம்மள அப்படின்னு சொன்னாங்க. அவனை ஒரு தவறான மனுஷனா சித்தரித்தார்கள். தலைவர்களிடத்தில் போய் இவன் எல்லாருடைய இருதயத்தையும் கரைய பண்ணுகிறான், இவன் எதிர்ப்பை கொண்டு வருகிற மனுஷனாயிருக்கிறான், கலகம் பண்ணுகிறவனாயிருக்கிறான் என்று சொன்னாங்க. அவன் பின்னாடி அவனை குறிச்சு தவறான காரியங்களை பேசினாங்க, ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ் அவனை குறிச்சு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இவ்வளவு எதிர்ப்பு, நான் சொன்னேன், எதிர்ப்பை குறித்து சொன்னேன், தொடர்ச்சியான எதிர்ப்பு, எல்லாராலும் எதிர்க்கப்படுகிறான். நெருக்கப்படும் போது ரொம்ப அழகா ஒரு காரியம் செய்யறான், தலையை உயர்த்தான். வேதம் சொல்லுது இல்லையா, நெருக்கங்கள் சூழும் போது என்ன செய்யணும்? வடக்கையும் தெற்கையும் நோக்கி பார்த்து எங்கிருந்து உதவி வரும்னு தேடாதீங்க. உங்க முகத்தை உதவி வரும் கண்மலைக்கு நேராக நீங்கள் உயர்த்தும் போது, உங்கள் தலைகளை நீங்கள் உயர்த்தும் போது அங்கிருந்து ஒத்தாசை உங்களுக்கு வரும். இந்த மனுஷன் என்ன செய்யறாரு? உலகத்தளத்துல நெருக்கம், உலகத்தளத்துல கூட நிற்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. சமாதானமா இருந்தவர்கள் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறார்கள். என்ன செய்யறாரு?
ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய கண்களை உயர்த்த வைக்கிறார். ரொம்ப அழகா, இட்ஸ் எ ரெவலேட்டரி வேர்ட். அவர் அந்த 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றது ஒரு மகா பெரிய வெளிப்பாடு. அது வரைக்கும் வெளிப்பாடுகளை பெற்று மக்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். இப்ப தன்னுடைய சூழ்நிலையின் போராட்டத்துல தேவன் யாரா இருக்கிறார் என்ற வெளிப்பாடு அவருக்கு வர ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம், எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோடு இருக்கிறார். ஓகே, முதலாவது அவர் சொல்றார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், கர்த்தர் தயை உள்ளவர், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர். ஆனால் இந்த சூழ்நிலையில எரேமியாவோடு கூட கர்த்தர் எப்படிப்பட்ட விதத்திலே வெளிப்பட்டு நிற்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், எரேமியா, நான் உன்னோடு கூட நிற்கிறேன், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. பயங்கரமான பராக்கிரமசாலியாய். இன்றைக்கு மறந்து போகாதீர்கள், நம்முடைய சூழ்நிலையில தேவன் யாராய் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு இருந்தால்தான் நாம் தைரியத்தோடு கூட நாம் நிற்க முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எரேமியா புலம்புறார், அதுக்கப்புறமும் புலம்புறார். ஆனா அந்த ரெவலேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளிப்பாடு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன் கூட தேவன் எப்படி நிற்கிறார், எப்படிப்பட்டவராய் நிற்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. குறைவா யெகோவா ஈரையாய் என்னோடு கூட நிற்கிறார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். வியாதி பலவீனமா யெகோவா ரஃபாவா என் கூட நிற்கிறார் அப்படின்ற அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். சத்ருக்களா போராட்டமா யெகோவா நிசியாய், யெகோவா சபோயத்தாய் என்னோடு கூட அவர் நிற்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு வேணும். இங்க ஆண்டவர் எரேமியாவுடைய கண்களை திறந்த போது கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தன்னோடு கூட நிற்கிறதை அவருடைய கண்கள் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்களினாலே அந்த காரியத்தை காணும்படியாக தேவன் செய்தார். இரண்டாவதாக என்ன சொல்றார், தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஆகவே உங்களை துன்பப்படுத்துகிற யாராயிருந்தாலும் உங்களை மேற்கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்வார்கள், இடறி விழுவார்கள். அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறது மேல, அவர் மேல கண் இருந்தா சுற்றிலும் இருக்கிறவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். அவர்கள் என்ன செய்தாலும் உங்களை அவர்களால் மேற்கொள்ள முடியாது. சங்கீதம் 27:1-3 வரைக்கும், சங்கீதங்களின் புஸ்தகம் 27:1 வரைக்கும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்பதிலே நான் என்ன செய்வேன், நான் நம்பிக்கையாயிருப்பேன். என் சத்துருக்கள், பகைஞர்கள், பொல்லாதவர்கள், என்னை பட்சிக்க நினைக்கிறவர்கள் என்னை நெருக்கும் போது அவர்கள் தான் இடறி விழுவார்கள். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நான் இருக்கிறேன், I am there in your situation. You don't have to worry about it. நீ கவலைப்பட தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிற சத்ரு என்ன, நீங்க அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அது வறுமையா, வியாதியா, வேதனையா, துன்பமா, போராட்டமா, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அது ஒருபோதும் உன்னை மேற்கொள்வது இல்லை. நான் உன்னோடு கூட நிற்கிறபடினால் அது உன்னை மேற்கொள்வதில்லை. இட் ஷால் நாட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யூ, இட் வில் பி brought to naught என்று சொல்லி தேவனுடைய அற்புதமான கரம் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. எரேமியா 32:40 ஆண்டவர் அழகா சொல்றாரு, நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை நான் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரா? உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறீங்களா? நித்திய உடன்படிக்கைகள் நமக்கு சொந்தம் என்று சொல்லி நான் பிரசங்கித்திருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
வேதம் என்ன சொல்லுது? நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. இன்றைக்கு நீங்க நல்லா ஒன்ன தீர்மானிச்சுக்கோங்க. உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நன்மை செய்வதற்கு நான் உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. நாம் மாற்றம் அடையலாம், நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உண்மையை வைத்து அவர் உண்மையை காண்பிப்பதில்லை. அவருடைய உண்மை, அவர் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் உடன்படிக்கைக்குள்ள நிலைச்சிருந்தா போதும். அவர் என்ன செய்வார்? நிச்சயமா நம்மளை சீர்திருத்தி தூக்கி நிறுத்தி அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்மை நிலைநிறுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் மேற்கொள்ளப்பட மாட்டோம், நாம் வெட்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நமக்கு அவர் நன்மை செய்யும்படி நம்மோடு கூட இருப்பார். கடைசியாக இந்த வசனத்துல என்ன சொல்லுது? எரேமியா 20:11 கடைசி பகுதி. மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். என்ன நடக்கும்? உங்க சத்ருக்கு, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற சத்ருக்கு, நமக்கு பிரதான சத்ரு பிசாஸ், அவனுக்கு ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? மறக்கப்படாத நித்திய லட்சையை உண்டு பண்ணி விட்டார். இப்ப அவனோடு கூட இணைந்து நிற்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், நீங்கள் விழுந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? மறக்கப்படாத நித்திய லட்சையை அவர்கள் மேல் தேவன் வர பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, பூமியின் ராஜாக்கள் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக கொந்தளிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். சங்கீதம் 2:2 5 வசனங்கள் வரைக்கும் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்றார்? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். தம்முடைய கோபத்திலே அவர்களோடு பேசி தம்முடைய உக்கிரத்திலே அவர்களை தேவன் கலங்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நாம் வெட்கப்பட தேவையில்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது மிக தெளிவாக சொன்னார். ஒரு பக்கம் இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுடைய காரியம் என்ன செய்யும்? வாய்க்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர்கள் காரியம் வாய்க்காதே போகும், உங்களுடைய காரியம் வாய்க்கும். 1 சங்கீதம் 3 வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்கிற நீங்கள், பிரியமாயிருந்தா தான் அந்த வார்த்தையை கொண்டு நீங்க பேசுவீங்க, பிரியமாயிருந்தா தான் அந்த வார்த்தையை எடுத்து மற்றவர்களுக்கு அறிவிப்பீங்க, பிரியமாயிருந்தால்தான் அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கையா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என் வார்த்தையை பற்றி கொண்டு அது நிமித்தமாக பல உபத்திரவங்களையும் பல பாடுகளையும் பல எதிர்ப்புகளையும் சந்திக்கும் போது அவர்களுடைய சத்துருக்களுடைய காரியத்தை வாய்க்காமல் போக பண்ணுவேன், ஆனால் என் ஜனத்துடைய காரியமோ வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் வாய்க்கும், என்னாலே அது ஆகும், நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் உங்கள் சத்துருக்களுடைய காரியமோ அவர்களுக்கு வாய்க்காமல் போவதினாலே அவர்களுக்கு மறக்கப்படாத நித்திய லட்சை வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கலங்கி போவார்கள். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற காரியம் என்னவா இருந்தாலும் இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்கிறார், என் கரத்திலே ஒப்புக்கொடு, நான் பார்த்து கொள்வேன், உன்னையோ நான் மகிழ பண்ணுவேன், உன்னுடைய காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். இதை மறந்துடாதீங்க. என் சத்துருக்களுடைய காரியங்கள் வாய்க்காதே போகும், ஆனால் கர்த்தர் என்னுடைய காரியத்தையோ வாய்க்க பண்ணுகிறவரா என்னோடு கூட நிற்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, எங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி நாங்கள் எங்களை முதலாவது அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம். மரியாள் சொன்னது போல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்னது போல, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணித்து இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஏனென்றால் இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது மனுஷன் சொல்லுகிற காரியம் அல்ல அப்பா, இது தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற நீர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம். சத்துருக்களுடைய காரியங்கள் வாய்க்காதே போகும், ஆனால் எங்களுடைய காரியத்தை
காரியத்தையோ கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர் என்பதற்காக இன்றைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே கர்த்தர் தாமே எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு முன்னடந்து அப்பா உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் நிலைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for you are going to do according to your word Father. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி செய்ய வல்லமை உள்ளவராய் நீர் இந்த நாளில் எங்களுடைய மத்தியிலே எழுந்தருளினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட நிற்கிறதுக்காய் நன்றி. ஆகையால் எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டுவார்கள், நித்திய லட்சை அவர்களை மூடிக்கொள்ளும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இந்த மாதத்திலே எங்களுக்காக அற்புதங்களை செய்து பாதைகளை திறந்து ராஜா ஆண்டவரே எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் நடப்பித்து எங்களை ஜெயமுள்ளவர்களாய் நிறுத்த போகிறதுக்காய் நன்றி தேவனே. ஹல்லேலூயா. உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஜீவ குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.